சிறுகடிக்க ஆசை சிறுகல டுடே எபிசோடில் நம்ம முத்தை இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. தன்னுடைய காரை ரொம்பவே அழகாக ரெடி பண்ணியிருக்காரு. அதை பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. மீனா ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் நமக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிவரதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் கஷ்டப்பட்டது என்றைக்குமே வீணாக போகலை. இங்கே பாருங்கள், அந்த காரு உதவே உதவாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பாருங்கள், எல்லாமே புது கார் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் மீனா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காரை பார்த்ததுமே அவங்க எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சரி வா மீனா, இந்த காரோடு சேர்த்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி மீனா, ஏற்கனவே இந்த காரை வச்சு எப்படியாவது ஃபைனான்ஷியரை பார்த்து வீட்டை மீட்டு எடுத்தே ஆகணும். அதனால் ஒவ்வொருத்தர்கிட்டையா நான் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் தாங்க வேலை இருக்குது, எல்லாருக்கும் பூ கொடுக்கணும், ஏதாவது விஷயம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக செல்வம் எல்லாருமே கிளம்பி வராங்க. டே முத்து, உன்னை பார்த்தா உன்னை நடித்தாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா. ஏன்னா இந்த ஷெட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தபோது நீ தேவையில்லாமல் முயற்சி எடுக்கிறோம், நாங்கள் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பாரு, கார் எல்லாமே ரொம்பவே பளபளப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரிடா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கங்க, இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பேசுறதுக்காக முத்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஷெட்டோட ஓனரும் அதே மாதிரி முத்து வட்டிக்கு கேட்ட அந்த ஓனரும் கிளம்பி வராங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து வரவேற்கிறாங்க. முத்துவையும் கூப்பிடுறாங்க. முத்து இருந்துட்டு வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க சார் அப்படின்ற மாதிரி முத்து வந்து கூப்பிடுறாங்க. என்ன இந்த இடமே ஒரு மாதிரியே இருக்குது. ஆமாம், இந்த இடத்துக்கு நான் முன்ன டைம் வந்து ரொம்ப அழுக்கம் அது இது மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ என்னடனா எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து மேலே நம்பிக்கை வச்சு நான் இந்த எல்லாத்தையும் நான் ஒப்படைச்சேன். ஆனால் அதுக்குள்ளே முத்து இருந்துட்டு இது எல்லா காரையும் ரொம்பவே எவ்வளோ அழகாக மாற்றிருக்கான் பாருங்க, எல்லாமே புது கார் மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீங்கள் ஏன் முத்துக்கு வட்டிக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முத்துவோட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வச்சிட்டான். அதனால் முத்துக்கு நான் பணம் தரமாட்டதா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சரியான பழக்க தெரியாதவன், எப்போ பாரு யாராச்சும் கூப்பிட்டா உடனே தண்ணி அடிக்கிறதுக்கு கிளம்பி போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அப்போ இருந்த முத்து. ஆனால் இப்போ இருக்கிற முத்து அப்படி கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அவன் வீடு ஏலத்துக்கு வரப்போகுது, நம்ம தானே அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. முத்துக்கு நீங்கள் அவன் கேட்குற பணத்தை கொடுங்க, என்னோட சொத்து மதிப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் முத்துவை நம்பி இல்லை என்ன நம்பி நீங்கள் முத்துக்கு பணம் கொடுக்கலாம். அவள் எவ்வளோ பணம் கேட்டாலும் சரி நீங்கள் கொடுங்க, அதுக்கு நான் கேரண்டி கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து அதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்காக யாரும் முன் வந்து நிற்கலன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சார், நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க, இப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி முத்து, இது மட்டும் எனக்கு பத்தாது, எக்ஸ்ட்ரா 2 காரு ஒரு வேனாக இருக்கிறதா சொன்னீங்களா, மொத்த பத்திரத்தையும் கொடுங்க, நீங்கள் கேட்ட மாதிரி நான் பணத்தை கொடுத்துட்றேன், அட்வான்ஸாக ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க, மீதி பணத்தை நாளைக்கு வாங்கிக்கோங்க. இல்லை சார், வீடு ஜப்திக்கு வரப்போகுது, அதுக்குள்ளே நான் வீட்டை மீட் ஆகணும், நாளைக்கு காலையில் கூட பணத்தை கொடுத்துருவீங்களா, நாளைக்கு காலையில் கூட கண்டிப்பாக நான் பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, முத்து வந்து ரொம்பவே சந்தோஷமாக பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே அண்ணாமலை கிட்ட நான் பட்ட கஷ்டம் வீணாக போகலப்பா, நான் மொத்த பணத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த 5 காரை ரெடி பண்ணலப்பா, அது மட்டும் இல்லை என்கிட்ட இருந்த அந்த காரு வேனை எல்லாத்தையுமே அடமானத்துக்கு போட்டுட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் 38 லட்சம் நான் ரெடி பண்ணிட்டேன்ப்பா, நாளை காலையிலக்குள்ளே நம்ம இந்த பணத்தை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பம் ரொம்ப
ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உன் மேல வச்ச நம்பிக்கைய நீ வீணாக்கவே இல்ல. நான் உன் மேல வச்ச நம்பிக்கைய நீ காப்பாத்திட்ட முத்து. ஆனா இன்னும் 38,00,000க்கு நீ கடன்காரனா தான் இருக்க. எப்படியாவது நீ மீண்டு வந்துரணும் அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. என்கிட்ட ஒளிப்பு இருக்கப்பா, நான் கண்டிப்பா மீண்டு வந்துருவேன் அப்படின்ற மாரி நம்ம முத்து வந்து சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா இருந்துட்டு உடனடியா மனோஜுக்கு கால் பண்றாங்க. "என்னம்மா எப்படி இருக்கீங்க? நம்ம திரும்பவும் வீட்டுக்கு போக போறோம்டா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "எந்த வீட்டுக்கு? மீனாவோட வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன்ப்பா. அது என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஈடாகாது" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "நான் சொன்னது இந்த வீட்டுக்கு கிடையாது. நம்மளுடைய வீட்டுக்கு முத்து எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிட்டான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க? 38,00,000 ரெடி பண்ணிட்டான்?" "ஆமாண்டா. என்னென்னமோ சொல்றான். ஆனா என்னன்னு எனக்கு புரியல. ஆக மொத்தம் பணத்த ரெடி பண்ணிட்டான். நாளைக்கு பணத்த கட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போக போறோம்டா. நான் என்ன ஏதுன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ தேடி, "எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அந்த அந்த பார்ட்டிக்கு நம்ம போக போறோம். எனக்கும் நெறையா ஃப்யூச்சர் இருக்கு. உனக்கும் நெறைய கிளையண்ட் புடிக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அம்மாவ நெனச்சா ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "உனக்காக எந்த நிமிஷம் வேணாலும் நான் ஓடி வரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீ எனக்காக ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா மனோஜ்? இது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தானே" அப்படின்ற மாரி வந்து சொல்லி புரிய வச்சுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "முத்து பணத்த ரெடி பண்ணிட்டான்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "கூடிய சீக்கிரம் நாங்க நம்ம வீட்டுக்கு போக போறோம். இந்த மாரி நேரத்தில நான் உன் கூட இருந்தா, அது தப்பா போய் முடியுமேன்னு யோசிக்கிறேன். ஏற்கனவே அந்த வீட்ல எனக்கு ஷேர் இல்லன்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு ஷேர் கண்டிப்பா வரும்" அப்படின்ற மாரி நம்ம ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ, ஆனா இந்த மாரி நேரத்தில வேண்டான்னு தோணுது அப்படின்ற மாரி மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்காக நீ வந்தே தீரணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி அங்கருந்து கிளம்பிறாங்க. அதுக்கு அடுத்ததா ரோகிணி இருந்துட்டு சிந்தாமணிய பார்க்கறதுக்காக வராங்க. சிந்தாமணி வந்தது கூட தெரியாம ரோகிணி ரொம்பவே யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. "என்னாச்சு? நான் வர்றது கூட தெரியாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. என்னாச்சு ரோகிணி? இங்க பேச வேண்டாம் ஆண்டி. வாங்க வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய கூட்டிட்டு போறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த முத்து ஏதோ கார் எல்லாம் போட்டு பணத்த ரெடி பண்ணிட்டானாம். கூடிய சீக்கிரமா அந்த வீட்டுக்கு போக போறாங்களாம். "நான் மனோஜோட சேர்றேன்னா, அவங்க அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி தடுங்க. நான் அவங்களுக்கு 2 நாள் டைம் குடுத்துருக்கேன். அந்த வீட ஜப்திக்கு விடலான்னு இருக்கேன். ஜப்திக்கு போயிட்டா அந்த வீட்ட மீட்டு எடுக்கவே முடியாது. அந்த வீடு எப்ப இருந்தாலும் என் கைக்கு தான் வரும். நீ மனோஜ் கூட சேர்ந்துட்டீன்னா, அந்த வீட்ட நான் உனக்கு குடுத்துடுறேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அடியே பைத்தியக்காரி! அந்த வீடு உனக்கு இல்ல. எனக்கான வீடு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, யோசிச்சத விட அந்த முத்து ரொம்ப தெளிவா இருக்கா. "சரி ரோகிணி, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பணத்த எடுக்கிறதுக்காக பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ரோகிணியோட அம்மா கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.